ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், அப்புறம் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை. ஸோ பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அடுப்பை பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் சட்டி காயணும். சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ நான் வெந்தயம் போட்டுட்டேன். அடுத்தது அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்து நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை வாசம் போகிறதுக்காக அந்த பொடியை அப்படியே அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிக்கிட்டேன். இப்போ நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். புளி நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் புளி சாப்பிட மாட்டோம். அதனால் நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை நான் புளி கரைக்கும் போதே அதோடய சேர்த்து கரைச்சி ஊற்றிடுவேன். இப்போ 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ புளி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு கேரட் பொரியல் செய்ய போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கேரட்ஸ் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் சீக்கிறது தாங்க. சத்தியமாக எனக்கு இந்த வேலை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் சின்ன கண்ணை விட்டுட்டு பெரிய கண்ணில் சிரிச்சிட்ருக்கேன். நான் யூஸ்வலாக கேரட்டை கட் பண்ணி தான் செய்வேன். பட் இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்புன்றதுனால குழந்தைங்க பாவக்காய் புளிக்குழம்பு சாப்பிட மாட்டாங்க. தெரியல, மேபி இன்றைக்கி சாப்பிட்றாங்களான்னு தெரில. ஸோ சீச்சி செஞ்சோம் அப்படின்னா கேரட் ரைஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, அவங்க சாப்பிடுவாங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சீச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம பாவக்காய் குழம்பு பாவக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. ஸோ நான் இப்போ இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டேன். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம கேரட் பொரியல் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம்லாம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலைக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கேரட்டை துருவி வச்சுக்கணும் இல்லையா, அதை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஸோ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பூவை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட லன்ச்சு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ பாவக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல்.
சூப்பராக இருக்குங்க, கசப்பே தெரியல. பாவக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கசப்பு தெரியாது குழம்பு. காம்பினேஷன் நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.